பாமக முன்னாள் நகர செயலாளர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தஞ்சையில் கும்பகோணம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் 6 இடங்களில் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், யார் யார் வீடுகளில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. நிச்சயமாக ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் கும்பகோணம், திருவிடைமருதூர் பகுதியில் 6 இடங்களில் சோதனை செய்து வருகின்றன. தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தை சேர்ந்த பாமக முன்னாள் நகர செயலாளர் ராமலிங்கம் என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பந்தமாக குறிச்சி மாலை சேர்ந்த முகமது ரியாஸ், நிஜாமுதீன், ஹாஜ்புதீன், முகமது ரியாஸ்வான், அசாருதீன் உள்ளிட்ட 5 பேரையும் அப்போது காவல்துறையினர் கைது செய்தனர். மதமாற்றம் தொடர்பான மோதலில் ஏற்பட்ட கொலை என்ற காரணத்தால் இந்த வழக்கு விசாரணை தேசிய புலனாய்வு முகாமுக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகாமை அதிகாரிகள் இன்று காலை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மேலக்காவேரி KMS நகரில் முகமது யூசப் என்பவர் வீடு, கொரநாட்டு கருப்பூரில் உள்ள முகமது பைசல், திருபுவனத்தில் உள்ள சகாபுதீன், திருமங்கலக்குடி காலித் மற்றும் இமிதாஸ் ஆகியோரது வீடுகளில் சோதனை செய்து வருகின்றனர். கும்பகோணம் அருகே திருபுவனம், திருமங்கலக்குடி, மேலக்காவேரி, கருப்பூர் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் 25 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். பாமக பிரமுகர் திருவிடைமருதூர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக சோதனை நடைபெற்று வருவதை தொடர்ந்து தஞ்சை மாவட்டம் மாரியம்மன் கோவில் அம்மாப்பேட்டை காவல் சாரக கன்னித்தோப்பு பகுதியில் உள்ள ரஹமத்துல்லா என்பவர் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தனர். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் என்ஐஏ சோதனையாளர்கள் திரும்பிவிட்டனர். தொடர்ந்து கும்பகோணம், திருவிடைமருதூர், கன்னித்தோப்பு தொடர்ந்து என்ஐஏ சோதனை நடத்தி வருகின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.